அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் சார்பில் உறுப்பு தான கொடையாளர்களின் குடும்பத்திற்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி மருத்துவமனைகளை தொடர்ந்து நெல்லை, மதுரை, கோவை ஆகிய அரசு மருத்துவமனைகளிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு 25 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. அது தற்போது இந்த ஆண்டு முதல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக அந்த மருத்துவமனையில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்குரிய அந்த உரிமங்கள் வழங்கப்பட்டு மிக விரைவில் அதற்கான அந்த துறை தொடங்கப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது.